நான் உங்கள் ஏஜஸ் பேசுகிறேன். இப்போ நம்ம அச்சரப்பாக்கம் ஜிஎஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 10வது கிலோமீட்டர் நிற்கிறோங்க. இது வந்து ஒரு 2 ஏக்கருங்க. அது பாருங்கள், இதுலேருந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க. இது கம்ப்ளீட்டாக வீடெல்லாம் இதுலேயே இருக்குது. வந்தால் போனால் ஒரு ஃபேமிலி தங்கலாம். சுற்றி ஃபென்சிங் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க. இது பாருங்கள், எதில் எல்லாமே இந்த சரௌண்டிங்கில் ஃபுல்லாமே ஃபார்ம் ஹவுஸ் தான். இது ஒரு ஃபார்ம் ஹவுஸு, இது ஒரு ஃபார்ம் ஹவுஸு. இந்த ஏரியாவில் எல்லாமே ரெட் சாயில் மண்ணுங்க. ஆன் பஸ் ரூட்டுங்க. இது வந்து கைப்பாக்கம் போகிற பஸ் ரூட்லேயே இருக்குது. இது இடம் வந்து பாருங்க, ஃபுல்லாக வந்து இதுலேருந்து அப்படியே வச்சு அப்படியே ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணிட்டாங்க. பாருங்கள், வாழை மரம், சப்போட்டா, மாமரம், தென்னை மரம், அது மாதிரி எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. இது ஒரு வீடும் இருக்குது. யாரோ ஃபார்ம் ஹவுஸ்லாம் கட்டி ரெடி பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஆல்ரெடியாகவே இருக்குது. ரெண்டாவதுல ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா, நிறைய இடத்துல நம்ம ஃபார்ம் ஹவுஸ்லாம் வாங்குவோம், தோப்பெல்லாம் வாங்குவோம். அது என்னென்னா மொத்தம் ஹீல்டெல்லாம் எடுத்து அதெல்லாம் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் காய்ப்புக்கு அப்புறம் தான் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. ஆனால் இது இப்போ தான் வந்து மரமே வந்து ஒரு 3 வருஷத்து மரம். இதெல்லாம் இன்னொரு 1 வருஷத்தில் வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷம் மொத்தம் காய்ப்புமே நம்ம தான் அனுபவிப்போம். ஃபுல்லாக பைப் லைன் போட்டு போர் போட்டு பக்காவாக இருக்குது. எதுவுமே செலவு பண்ண தேவையில்லைங்க. நல்ல பஸ் ரூட்லேயே இருக்குது. நல்ல ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 100 அடிக்கிட்ட வரும். கரெக்டாக 2 ஏக்கருங்க. இது வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்ல ரோடு வந்து வைடான ரோடுங்க. இது பாருங்கள், ரோடு இதுலேருந்து இந்த வீடு இருக்குது பாருங்கள், இதுலேருந்து அது வரைக்கும் வருது. கரெக்டாக ஜிஎஸ்டிலேருந்து 10 கிலோமீட்டருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து அச்சரப்பாக்கம் ஜிஎஸ்டிலேருந்து சைட்டுக்கு வந்துடலாங்க.